திறந்து சொல்லு. உன் புருஷன் கிட்ட திட்டுத்தனமா பேசிங்க கிடக்குறியா? அம்மா அவர் இல்லம்மா. இல்லனா வேற யார்கிட்ட பேசிங்க கிடக்குற? ஏமா நான் போன் கூட பேச உரிமை இல்லையா? இந்த ஊருமே எருமை எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. என்கிட்ட வச்சிருக்கேன் என் புருஷனை. வெக்கம் கெட்டவ உடம்ப மிரிக்கிட்டு வந்து எல்லாரையும் வச்சுக்குவியா? எங்க வச்சிருக்கீங்க? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? வெட்டி போட்டு நீ பேசாதடா. வாயை மூடிக்கிட்டு இரு. ஓடிடல. ஓடிடலன்றல. யாரு செருப்பால் அடிக்கிறா? யாரு செருப்பால் அடிக்கிறா? நீ என்ன பண்ற பாரு. ஓ புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டானே இந்த ஆளு மைக்கி கைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஏய் ஒடி செருப்பால இன்னொரு வார்த்தை பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய் வெளிய போடி. ஏய் வெளிய போடி. ஏய் ஆனந்தி விடுங்கடி. ஒரு காலத்துல அக்கா அக்கா சொல்லி என் காலை சுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன பார்த்து மரியாதை இல்லாம பேசுறியா? ஐயோ மரியாதை, பெரிய மரியாதை. ஏய் உங்க பவுஸ் எனக்கு தெரியாதடி. நீயும் உங்க குடும்பமும் சேர்ந்து தானே என் புருஷனுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? இருடி, இதுக்கு எல்லாத்துக்கும் மௌளை வாங்குறீங்க. எல்லாரையும் உள்ள தள்ளுறேன். அப்ப தெரியும் இந்த ஆனந்தி யாருன்னு. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா இருக்கானே உன்னை பெத்தவன், அவன் தான் காரணம்னு எல்லாருக்கும் தெரிய வச்சு ஜெயிலுக்கு கொளுத்தி நான் அனுப்புறேன். அப்ப தெரியும் இந்த ஆனந்தி யாருன்னு. உன்னாலலாம் என்ன எதுவும் செஞ்சு கிழிக்க முடியாது, புரியுதா? அந்த பானு கிட்ட சேர்ந்துட்டா எல்லாம் நடக்கும் நிலைமை உனக்கு. உன்னால ஒரு மண்ணு பண்ண முடியாது. யாரும் நினைச்சுட்டு இருக்க? சும்மா இரு, பேசாம போக. ஏன் இப்படி பேசுற? அடுத்தவங்களை அசிங்கமா பேசுறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ போ முதல்ல இங்க இருந்து. இங்க பாரு, ஓ புருஷன் இங்க இல்ல. நீங்க தான் அவரை அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. இப்போ எங்க கிட்ட வந்து நின்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றது? நாங்க தான் உங்க கிட்ட கேட்கணும் தம்பி எங்கன்னு. ஓ நான் சொன்னதை வச்சு என்னையே மடக்க பாக்குறீங்களா? அது நடக்காது. என் புருஷனை நீங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. அத கேட்க வந்தா ஏன் மேலேயே பழி போடுறீங்களா? இங்க பாருங்க, என் புருஷன் சீக்கிரமா வந்து என்ன பாக்கணும். இல்ல நடக்கிற கதையே வேற. சோத்துக்கு சிங்கி அடிக்கிற கழுத என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா பேசுற? உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. பாடி பாடி உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். வந்துட்ட அந்த மீசக்கண்ணுக்கு பிறந்த பெரிய கொம்பன் ஆயிடுவியா? நிறுத்த போதும். இது கைராசி குடும்பமா என்னன்னே தெரியல. பொம்பளைங்க அடிச்சுக்கிட்டு அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? போமா உள்ள. அப்பாடா, சாந்தி மடி, சாந்தி வரேமா. அம்மாடி அப்பா. நீ கேட்ட பொருள் எல்லாம் சரியா வாங்கிட்டு வந்திருக்கானு பாரு. எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்களே போய் வாங்கிட்டு வரீங்க? நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீ தானே எல்லா வேலையும் செஞ்சுன்னு கிடக்குற. நான் சும்மா தண்டத்துக்கு தானே உட்கார்ந்து கிடக்குறேன். அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏம்மா சித்ராவை எங்க காணுமா? இங்கதான் இருந்தா, ஏதோ போன் வந்துச்சுன்னு சொல்லி பின்னாடி போனா. ஓ சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா. சரிம்மா. அவளுக்கு போன் வந்துதா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா? அப்போ ஓகேங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரி. சரிங்க. சரிங்க. சரி. சரி. யார்கிட்ட பேசிங்க கிடக்குற? யார்கிட்ட பேசுறேன்னு கேக்குறேன்ல, யாருன்னு கேக்குறேன்ல, வாய் திறந்து சொல்லு.
உன் புருஷன்கிட்ட திட்டுத்தனமா பேசி கிடக்குறியா? அம்மா அவர் இல்லம்மா. இல்லனா வேற யார்கிட்ட பேசி கிடக்குற? ஏமா நான் போன் கூட பேச உரிமை இல்லையா? ஏ இந்த ஊருமே எருமெல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இந்த சத்தம் போட்டு பேசுற வேலை வச்சுக்கிட்டு மென்னிய முடிச்சிடுவேன். யார்கிட்ட பேசுறேன்னு மரியாதை சொல்லு. அது என் ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டா? யார் அந்த ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு. என் கூட படிச்ச ஃப்ரெண்டுமா, அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏண்டி இத்தனை நாள் இல்லாத ஃப்ரெண்டு இன்னைக்கு எங்க இருந்துடி முளைச்சுது? உண்மையை சொல்லு, மரியாதையை சொல்லிட்டேன். அம்மா என்னாச்சு? என்ன ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லம்மா, போன்ல யாருகிட்டயோ குசு 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 குசுன்னு பேசிட்டு இருந்தா. யாருன்னு கேட்டா என்னமோ ஃப்ரெண்டு நொண்டுன்னு என்கிட்ட மறைச்சின்னு கிடக்குறா. இல்லம்மா. இந்த பாரு, அந்த திருட்டு பையன் இருக்கிறானே, அதான் இவன் புருஷன். அவங்கிட்ட தான் இவ பேசிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா அதை என்கிட்ட மறைக்கிறா இவ. அம்மா நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? போய் சொல்ற வேலை வச்சுட்டு எதுக்குமா இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவ தான் சொல்றாள ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுனேன்னு சொல்லி. விடுங்கம்மா. இல்ல சாந்திமா, ஃப்ரெண்ட்னா ஆள்ல உட்காந்துட்டு பேச வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாம இந்த சந்தல வந்து நின்னுகிட்டு முணு 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 முணுன்னு பேசின்னு கிடக்குறா? என்ன அவங்க கூட திரும்ப ஓடுறதுக்கு பிளான் பண்ணின்னு கிடக்குறியா? ஐயோ அம்மா அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ புருஷன் கிட்ட பேசினா என்னமா தப்பு? என்னம்மா நீயும் புரியாம பேசின்னு கிடக்குற? புருஷன் புருஷன்னா பெரிய பேரழகனாவன். என்னமோ சொம்மா. இந்த பாரு, மிரட்டிட்டு தானே இவளை கொண்டு வந்து இந்த வீட்ல விட்டுட்டு போயிருக்கிறா. என்னடி என்னமோ டைவர்ஸ் பண்றேன்னு பூச்சி காமிச்சின்னு கிடக்குறானடி. இவன் என்னடானா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாள. இது எந்த விதத்துல நியாயம்? நான் தான் சொல்றேன்லம்மா, நான் அவர்கிட்ட பேசல. சித்ரா அமைதியா இரு. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசினேன். என்னடி ஃப்ரெண்ட் கிரண்டன்னு போட்டேன்னா திரும்ப திரும்ப இந்த சத்தம் போட்டு பேசுறவள எல்லாம் என்கிட்ட வச்சுக்கத. யார்கிட்ட பேசின்னு கிடக்குற? எனக்கு திட்டுத்தனமா இங்க வந்து பேசின்னு கிடக்குற? சொல்லு. சரியில்லை சாந்திமா, கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இப்ப என்ன பண்ற? அவகிட்ட இந்த போனை வாங்கி இப்போ அந்த நம்பர் வந்திருக்கல, அந்த நம்பரு யாரு என்னன்னு கொஞ்சம் பாருமா, வாங்கி பாருமா. ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. அப்புறம் இவ ஃப்ரெண்டுங்க எல்லாம் இவ்வளவு தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா. எவன் தப்பா நினைச்சா எனக்கு என்னமா வந்தது? இவ சரியில்லைம்மா, சரியில்லை. இவ புருஷன் கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்டு கிடக்குறா. ஆமாமா, உன்ன மாதிரி ஆள் கூட இருக்கிறதுக்கு நான் கூட வாழ்ந்துருவேன். அம்மா யார்கிட்ட? சரி அம்மா, விடுங்கம்மா ப்ளீஸ்மா. ஏன் சித்ரா அமைதியா இருக்க முடியாதா உன்னால? என்னாச்சு உனக்கு? என்ன பேச்சு பேசுற? அவனோட சேர்ந்து வாழ்ந்துடுவியா நீ? அம்மா என்னம்மா, வளர்ந்த புள்ளைய போய் இப்படி கை நீட்டி அடிச்சிட்டு பாவம் விட்டுருங்கம்மா. ஏதோ பேசிட்டா. அம்மா என்னம்மா இது? டார்ச்சர் தாங்க முடியல. நான் செத்து தொலைறேன். எங்கயாவது போய் செத்து தொலைறேன். அம்மா சாவு பா. பாரு. என்னமா பெருசா பூச்சி காமிச்சின்னு கிடக்குறியா? சாவறேன்னு. ஏன் சித்ரா உன்னால அமைதியா இருக்க முடியாதா? சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்கிட்ட போய் ஆக்ட் கொடுத்துன்னு கிடக்குற. செத்து போயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. அம்மா வாங்க, நான் சொல்றத கேளுங்க. யாருகிட்ட? என்கிட்ட இந்த ஆட்டெல்லாம் காமிக்காது. என்ன? சரி வாங்க. சத்தம் போடுற. சத்து தொலைவேங்கற. அம்மா ப்ளீஸ் நீங்க உள்ள சாவடி. பேசுறேம்மா, நான் பேசுறேன். வளர்த்தவளையே இவ்ளோ பேச்சு பேசின்னு கிடக்குற. நான் பேசுறேன். அவ்வளவுதான். பிச்சு போட்டுருவேன் இவள. சரிம்மா. போனா போது நீங்க உட்கார வச்சு கஞ்சி தண்ணி ஊத்தி கிடக்குறல்ல, அது ஆவல போல இருக்கு இவளுக்கு. அம்மா ப்ளீஸ்மா. நான் பேசுறேன் அவகிட்ட, நீங்க போங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்லடி. பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான். சரி அழாத அழாத சித்ரா, அழாத. என்னால முடியலக்கா. ஒரு பக்கம் இவங்க, ஒரு பக்கம் அந்த ஆளு என்ன போட்டு பாடப்படுத்துறாங்க. நான் எங்கேயாவது போய் செத்து தொலைச்சிடலாம் போல இருக்குக்கா. சித்ரா, அம்மா தான் கோவப்படுவாங்கன்னு தெரியும்ல, நீ ஏன் வம்புக்கு இழுக்கிற? எங்க போனாலும் என்ன சந்தேகப்பட்டே பாக்குறாங்க. என்னால முடியல. ஐயோ சித்ரா ப்ளீஸ். சரி அழாத, சொல்றத கேளு, அழாத. சரி அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ சரி கொஞ்சம். ஐயோ சரி பாரு, உனக்கு உடம்பு வேற சரியில்லை, கொஞ்சம் அமைதியா இரு. சரி எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சொல்றத கேளு, ஒண்ணும் இல்ல. அழாத சித்ரா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு.
மீனாட்சி, கவிதா, சீக்கிரமா வா. இதோ வரேன் மாமா. மாமா, அக்கா கிட்ட இதை கொடுங்க. கொடு. பிடி. கொடுங்க மாமா. அங்க வை. அக்கா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமாக்கா? எங்க ஆனந்த் விஷயம் என்னாச்சு? ராஜேந்திரன் தம்பி ஏதாவது பேசினாரா? பேசினாங்க. எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா? ஊருக்கு வராங்களா? என்னங்க சொல்றீங்க? சரவணனை பார்த்தாங்களா? அங்க என்னாச்சு? அதெல்லாம் எதுவுமே சொல்லல மீனாட்சி. நாங்க வந்துட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே வந்து சொல்றோம்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. என்னங்க இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? அக்கா, நீங்க ஏங்கா எல்லாரையும் பத்தி நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அவங்கவங்க பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அவங்களுக்காக யோசிச்சு உங்க உடம்ப கெடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா மீனாட்சி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ரெஸ்ட் எடு, படுத்துக்க. ஏங்க புள்ளைய அழ அழ தூக்கிட்டு போனாலே அவன் சமாதானம் ஆயிருப்பானா? உடம்பு வேற அவனுக்கு சரியில்லாம இருந்துச்சு. வேளைக்கு மாத்திரை கொடுத்தாலும் ஒன்னும் புரியல. அக்கா, அவ புள்ளைங்க தானக்கா பெருசா வாங்கிட்டு போனா, வச்சு பாத்துக்கட்டுமே. குழந்தைக்கு அதெல்லாம் புரியுமா கவிதா? பெரியவங்களுக்குள்ள சண்டை, அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம்னு அதுக்கு புரியுமா? சொல்லு. எப்பவுமே இருக்கிற அரவணைப்பு இல்லைன்னா அந்த குழந்தை ஏங்க தானே செய்யும். அது அவங்க அம்மாவாவே இருந்தா கூட இத்தனை நாளும் பழக்கம் இல்லாத முகம். அவன் இருப்பானான்னு தெரியல. இவ வேற சட்டுன்னு வேற கோவப்படுவா. அந்த குழந்தை மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பா. அந்த குழந்தைய அவ எப்படி பார்த்துப்பாளோ, என்ன செய்ய போறாளோ ஒண்ணுமே புரியலம்மா எனக்கு. மீனாட்சி, அந்த வீட்டுல அவ மட்டும் இல்ல, அவ அம்மா 2 பேர் இருக்காங்கல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, அவங்க பார்த்துப்பாங்க. எங்க ஒரே ஒரு தடவை நம்ம போன் பண்ணி பார்க்கலாமா? யாரு அந்த வைஜெயந்திக்கா? மனுஷியாவ ராட்சசிக்கா? இப்ப நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாம் பேசி உங்க மனசை நோகடிப்பாக்கா. மீனாட்சி, நீ முதல்ல ரெஸ்ட் எடுமா, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். எப்படிங்க ரெஸ்ட் எடுக்க முடியும்? அங்க புள்ள எப்படி இருக்கானோ தெரியல. மீனாட்சி, கவலைப்படாத, அவன் அங்க நல்லா இருப்பா. நீ தைரியமா இரு. கவலைப்படாத, சொல்றேன்ல.
dare you come into the house? நிறுத்தியா Get out. இங்கிலீஷ? Get out, I said. வாயை மூடி எதுத்த பேசுற? ஏய், ஏய், எதுக்கு வந்தீங்க போவல வாயை How மூடிட்டு dare போ. you come உதவாங்கது inside? பார்த்தாதா? What is this? எங்கேயா அவன்? எங்கேயா அவன்? ஏய், கத்திக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ இங்க ஏய், வந்த உங்க போவல வீட்டுல இருக்க என்னடா ஏய் பேச்சு? போங்க நீங்க உள்ள போயிட்டு இருக்க What's happening? அங்கிள் Hey, come what's on. happening? எங்க அவன்? How ஏன் dare you? வரலையா? எங்கேயா Get out. போயிட்ட நீ? ஏய் உன்னை நில்லுடா. விட மாட்டேன். ஏய், இந்த வா. ஏய் நில்லு. வாயை வெளியே. என்னது? ஆ, என்ன Hey. அங்கிள் நடக்குது Hey, ஏய் you. வெளில வா. போடா. எங்கேயா நீ? ஏய் யாரை ஏமாத்துற பண்ற? பேசிட்டே நீ இருக்கல என்ன ஏய் பாரு. நில்லு ஏய் நில்லுடி என்னடா இதெல்லாம்? ஏய் இப்படி நில்லுடி ஏய், எங்க ஏய், போற உனக்கு மரியாதை இப்ப நிக்கல ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நில்லுடா வெளியில போ. போடா. வெளில போடி. ஏய், போடா. ஏய், நில்லு. நில்லு. ஏய் ஏய் எங்க போற? நில்லுடி ஏய், போடா. ஏய். Hey, Krish. எங்கேயா அவன் இருக்க? மேல போறான் பாரு. ஏய் நில்லுடி நில்லுடி எங்கடா இருக்க? ஏய், எங்கடா இருக்க? எங்க இருக்க நீ? டேய், எங்கடா இருக்க? ஏய், ஏய் கதவு தரடி போடி கதவ ஏய் தரடி என்ன பண்ற? ஏய் நட்டாஷா நட்டாஷா ஏய் கதவு Hey, தரடி Natasha. எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? Hey, hey. Sorry. வெளிய வா. நிறுத்தடி. அடுத்தவன் புருஷனை கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து கூத்தடிக்கிறியா நீ? பெரிய புருஷன் ஏய் Hey. தரடி கதவ பொண்டாட்டிய உன்னை மதிக்க கூட இல்ல உன்னை தூக்கி போட்டுட்டு தானே என் கூட வந்தான் ஆமாண்டி. பெரிய இவன் மாதிரி ஆமா. பேசுற நீ மட்டும் பேசல பாரு. உன்னை மட்டும் என்ன மனசார ஏத்துக்கிட்டு கட்டிக்கிட்டா நினைக்கிறியா நீ? பொம்பளை மாதிரியா பேசுறா இவளை எல்லாம் ஏய், வாயை மூடுங்க இங்க பார். அவனை பத்தி எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். தெரியும்ல அவன் கேவலமான ஆளுன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு உனக்கு வேணும்னு அலையுற தூக்கி போட்டு போக வேண்டியதானே அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அவனை நம்பி நான் புள்ளைய பெற்றிருக்கேன். அதுக்கு யாரடி பதில் சொல்றது? ஏன்டி வாயை மூடிக்கிட்டு இருக்க? இப்ப பேசு. நடுவுல பூந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களேடி பாவிகளா. ப்பு. ஏய் கதவு தரன்றல இதோ நிக்கிறாங்களே உன் ஆத்தா அப்பன். இவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சு பணம் குடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேடி. தரடி. என்ன திமிரு உங்களை எல்லாம் நம்பி என் வீட்டுக்குள்ள விட்ட பாரு. அதுக்கு தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன். நீங்க எல்லாரும் பிளான் போட்டு தாண்டி என்ன இப்படி ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம் ஒரு அப்பன் ஆத்தா. ஹு, நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமா இவ உன் அம்மா தாரா? உன்னை பெத்தவங்க தாராடி இவங்கெல்லாம்? Hey, கதவு உன் வீட்டு புருஷனை வளைச்சு போட கத்து கொடுத்த வேலை வாத்தாப்பனா? Hey. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. வேண்டாம் ஏய் ரொம்ப பேசிட்டு போற உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு பயமா இருக்கா? வேண்டான்னு சொல்லிட்டேன்ல ஏய், இப்படி கேவலமா ஆம்பளைங்களை கைக்குள்ள போட்டுட்டு தான் இந்த சொத்தை எல்லாம் சேர்த்தீங்களாடி? ஏய் நான் பேசுறேன் ஒன்றுவா பாத்துக்க மூடிய உன்னோட பாய பேச வந்துட்டா பெருசா. ஏய் சொன்ன மட்டும் அப்படியே கோவம் ஒத்துக்கிட்டு வருது. இங்க பார், நீங்க எல்லாம் பண்றது அயோக்கிய தரம், மொள்ள மாதிரி தரம், கேப் மாதிரி தரம். செய்யறதெல்லாம் திருட்டு வேலை, ஆனா பேசுறதெல்லாம் பாரு இங்கிலீஷ்ல. Get out of my house. ஏய், வேண்டாம் வெளியில போயிடு ஏய் போடி வெல்ல என்னது? ஆ, வெளிய போவா? ஏய், அந்த ஆளை வந்து நிக்க சொல்லு. பார்த்து 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, போலீஸ் வர்றப்போ தாலியா போடலையாமே நீ? இப்ப மட்டும் தொங்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்க. தேவைப்பட்டா போட்டுக்குவ, தேவைப்படலன்னா அவுத்துட்டு நிப்ப. ஆ, கேட்டா பெரிய இங்கிலீஷ் பரம்பரை, பெரிய பிரிட்டிஷ் பரம்பரை இல்ல நீ? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உன்னை அவ்வளவுதான் ஏய், சொல்லிட்டேன். வாயை மூடுங்க, இல்லைன்னா செருப்பு பிஞ்சிட. வாங்குனது பத்தாதா? என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், இதெல்லாம் கேடு கெட்ட பொழப்பிடி. இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க நாடுகிட்டு சாகலாம். ஏய் உள்ள வந்தா சாவடிச்சிருவேன் போடி கதவ தாலிய கழுத்துல போட்டிருந்தா நீ என்ன பெரிய கண்ணகியா வாயை மூடு. அந்த பேர் சொல்ல உனக்கு தகுதி இல்ல. உன் புருஷனையாடி நான் இழுத்துட்டு வந்து நிக்கிறேன். என் புருஷனை தானடி நீ மைக்கு கொண்டு வந்து நின்னுட்டு இருக்க. ஏய் போடி கதவ ஏய், வாயை மூடு, இல்லைன்னா செருப்பு பிஞ்சிடும். ஏய் அவன் உள்ள வந்தா நீ தொலைஞ்சிருவ ஏய், என்னடி பண்ணுவா? வெட்டிடுவானா? என் மேல கை வச்சிரு. வர சொல்லுடி, வந்து வைக்க சொல்லுடி. உனக்கெல்லாம் எதுக்குடி மானம், ரோஷம், சூடு சொன்ன? ஏய் காசுக்காக உடம்பு விக்கிறாளே, அவளுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? Stop it! சை, நிறுத்துடி. என்னடி ஸ்டாப் இட்? போடாத ஏய், ஸ்டாப் சொல்றீங்களா? இட். ஏய், நிறுத்துடா உன் வாயை. கொன்னுடுவேன், கொன்னு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்கடி வச்சிருக்கேன் என் புருஷனை? வெக்கம் கெட்டவ. உடம்ப மெரிக்கிட்டு வந்து எல்லாரையும் வச்சுக்குவியா? ஏய் ஆனந்தி நட்டாஷா, போடி கதவ எங்க வச்சிருக்கீங்க? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க ஏய், வெட்டி நீ போடுவா பேசாதடா. வாயை மூடிக்கிட்டு இரு. ஏய், நீ சொல்லுடி. நடாஷா. எங்க வச்சிருக்க என் புருஷனை? கேக்குறல்ல, ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. நாடகம் ஆடுறியா? என்னடி அப்படியே நடிக்கிற நடிப்பு? ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். இங்க பார், என் புருஷனை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்துறோன்னு நினைக்காத. நான் ஏமாறவ கிடையாது. ஐயையோ. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன். கெட் அவுட்
வெளிய போ. வெளிய போ. வாய மூடி. என்னடி கெட் அவுட்? மரியாதையா என் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஏய் உள்ள வந்தா உன்னை சாவடிச்சிருவேன்டி. இங்க பார். இங்க பார். என்ன பார்த்து அவன் பதில் சொல்லியே ஆகணும். என்ன ஒழுங்கா அவரை கைராஜ் குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லன்னு வெச்சுக்கோ, இந்த ஆனந்தியோட ஆத்திரத்தை பாப்பா அப்புறம் நடக்கிறதே வேறடி. நடேஷா நடேஷா ஏய் இங்க பார். போலீஸ்க்கு போனாலும் என் பக்கம் தான் எப்போ நியாயம் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போனாலும் விட மாட்டேன். அதே மீறி நான் போவேண்டி. வாய மூடுறா, வாய மூடுறா. உங்களை வாய மூடிட்டு தானே இருக்க சொன்னேன். தேவையில்லாம இதுல தலையிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ என் பொண்ணு. வாய மூடுங்க. கிருஷ்ணா கதவு திறடா. ஓடி ஓடி கதவா. ஆடி. ஏய் நடி. நீ நல்லா இருப்பியா? முதல்ல நடேஷா போய் பாருங்க போங்க. நடேஷ் ஏய் நீ ரொம்ப ஓவரா பண்ற. பொம்பளை ஆச்சேன்னு பார்த்தா ஓவரா ரவுடித்தனம் பண்ற. ஏய் உன்னை கொன்னுடுவேன்டி. சாவடிச்சிரு. ஆடி ஆடி. உன்னை நீ நாவமானப்படுத்துறேன்டி. வாடி வாடி. வா கத்துறியா? யாரை கத்துற? ஓடி வரல. உன்னை திமிருடி உனக்கு. ஏய் ஓடி வரல. ஓடி வரலன்றல. யாரடி செருப்பால் அடிக்கிறா? யாரடி செருப்பால் அடிக்கிறா? என்ன பண்ற பாரு.